திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சக்குப்பம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்புகளை உடைத்து எதிர் சாலையில் வந்த மற்றொரு கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்களை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இவ்விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த மாதவன் தனது மனைவி ரோஜா, மகன்கள் சிவா, குமரேஷ் ஆகியோருடன் சென்னையில் சிவாவிற்கு பெண் பார்க்க சென்றுவிட்டு மீண்டும் கார் மூலம் பெங்களூர் திரும்பிய போது சிவா காரை ஓட்டி சென்றதாகவும், மேலும் மற்றொரு காரில் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தனது மனைவி சாந்தி மற்றும் மகன் மைத்ரேயன் ஆகியோருடன் தருமபுரி சென்றுவிட்டு பின்னர் குடியாத்தம் வந்து கொண்டிருந்ததும் 2 கார்களும் பச்சக்குப்பம் பகுதியில் வந்தபோது சிவா ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்புகளின் மீது மோதி எதிர் சாலையில் சரவணன் ஓட்டி வந்த கார் மீது மோதியதாகவும், இதில் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சரவணன், பெங்களூரைச் சேர்ந்த தாய் மகனான ரோஜா மற்றும் சிவா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததும் காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த மாதவன், குமரேஷ், சாந்தி ஆகியோர் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மைத்ரேயன் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து நடந்த இடத்தில் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.